உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். ஒருவன் துன்பப்பட்டா ஜெபம் பண்ண கடவன். இயேசு வந்து துன்பப்படும் போது, வியாகுலப்படும் போது என்ன பண்ணாருன்னா ப்ரேயர் பண்ணாரு. அந்த அந்த மாடலை ஃபாலோ பண்றதுக்கு அப்படி சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட மாடல் தான் காடுக்கு ஏற்றது. அப்படி துன்பப்படும் போது அதுல ப்ரேயர் பண்ணணும், காடுட்டு போகணும். ஏன்னா அவருக்கு தான் தெரியும் நம்மளோட ரியல் சஃபரிங் என்னங்கிறது அவருக்கு தெரியும், மனுஷனுக்கு தெரியாது. மனுஷனால எதுவும் செய்ய முடியாது. ஸோ காட் வந்து மனுஷன் மூலமா ஆக்ட் பண்ணுவாரு, காட் சூப்பர் நேச்சுரலாவும் ஆக்ட் பண்ணுவாரு, எல்லாமே மிஸ்டீரியஸாவும் நடக்கும். சரியா, அது எல்லாமே காட் தான் இருக்கு. ஸோ காட்டு தான் போகணும். இதான் நம்ம சரி. துன்பப்பட்ட உடனே போய் இருந்து மற்றவங்கள்ட்ட போய் இருந்து கதையை சொல்லிட்டு இருக்கிறது இல்ல. துன்பப்பட்டா ஜெபம் பண்ணணும், காடுகிட்ட போகணும். இதுதான் ரைட் மைண்ட் செட், கிறிஸ்டியன் மைண்ட் செட். இதுதான் கிரைஸ்ட் தான் பண்ணாரு. சரியா, ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவுள். ஏன்னா நம்ம மகிழ்ச்சியா இருந்தோம்னா அந்த மகிழ்ச்சியை தக்க வைக்கணும்னா அதை பாடல்கள் மூலம், ஞான பாடல்கள் மூலம் அதை தக்க வைக்கணும். ஏன்னா நம்ம மகிழ்ச்சி இருக்கும்போது என்ன பண்ணிடுவோம்னா அடுத்தது பிசாசு உடனே அதை எடுக்க கவனம் செய்வோம் அந்த சந்தோஷத்தை. நம்ம சங்கீதம் ஏன் பாட சொல்லி இருக்குன்னா, சங்கீதத்துல என்னதுன்னா தொடர்ச்சி இருக்கும் எப்பவுமே பாடல்கள்ல. அப்ப அந்த தொடர்ச்சி எப்படி இருக்குன்னா அந்த மகிழ்ச்சியை தொடர்ந்து அப்படி இருக்க வைக்கும், நம்மள்ட்ட தக்க வைக்க போனோம். நம்ம வேற சிந்தனைகளுக்கு போகாம, வேற விஷயங்களுக்கு போகாம பாட்டு பாடிட்டு இருக்கும்போது நம்ம அந்த பக்தி விருத்தியில அப்படி இருந்துட்டே இருப்போம், அந்த மகிழ்ச்சி நம்மள்ட்ட இருந்துட்டே இருக்கும். அதுக்குதான் அப்படி சொல்லியிருக்கு, சங்கீதம் பாடக்கடவன், ஞான பாட்டுகளை பாடக்கடவன் அப்படி சொல்லு. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை, கர்த்தருக்குள்ள தேறினவர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி. இந்த வரவழைப்பானாக அப்படிங்கிற விஷயம் என்னன்னா, ப்ராஃபட்ஸ் மற்ற விஷயங்கள் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா காடோட கிஃப்ட் உள்ள பீப்புளை வந்து கூப்பிடுவாங்க. கிங்ஸ் மற்றவங்க எல்லாம் வந்து கூப்பிடுவாங்க, ரிக்வெஸ்ட் பண்ணி கூப்பிடுவாங்க, கமாண்ட் பண்றது கிடையாது, பண்ணி கூப்பிடுவாங்க. அவங்க வந்து அந்த ஹீலிங் காட் வந்து விசிட் பண்ற மாதிரி அந்த விஷயம் இல்லைன்னா அது நடக்காது, அந்த ஹீலிங் வந்து நடக்காது. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி, காடோட கேரக்டர்ல, காடோட அத்தாரிட்டியில எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவுள். அவனுக்கு கிறிஸ்து எப்படி பண்றாரு, ஸோ அந்த மாதிரி ப்ரேயர் பண்ணணும். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். ஏன்னா யாருக்கு அந்த விசுவாசம் நல்ல பலமா இருப்பாங்கன்னா, அதிகப்படியா கிறிஸ்துக்குள்ள தேர்ந்தவங்களுக்கு தான் விசுவாசம் அதிகமா இருக்கும். ஏன்னா எல்லா விதமான அபிவிசுவாச காரியங்களையும் அதன் விளைவுகள் எல்லாம் அறிஞ்சு வகையறுத்து வந்து அவங்க ரொம்ப தேடி போயிருப்பாங்க. அவங்க அந்த விசுவாசத்துல ஒரு ஸ்திரத்துலதான் இருப்பாங்க, ஒரு பலத்துலதான் இருப்பாங்க. அதாவது கிறிஸ்துக்குள்ள கீழ்ப்படிதல்ல தேவனுடைய காரியங்கள்ல வளர்ந்தவங்க. வயசான ஆட்களை பத்தி சொல்லலைங்க, சரியா? மூப்பர்கள் வயசானவங்க கிடையாது, வயசானவங்களும் இருக்கலாம், ஆனா வந்து வயசானவங்க கிடையாது. முதியோர் எல்லாம் ஞானிகள் எல்லாம், வயது சென்றவர்கள் எல்லாம் நீதி அறிந்தவங்க. 70 வயசுல ரட்சிக்கப்பட்டா மூப்பர்லாம் ஆயிட முடியாது. ஸோ அந்த மாதிரி இது வந்து எப்படின்னா கிறிஸ்துக்குள்ள தேறி வந்தவங்க, தேவனை அறிகிற அறிவுல தேர்னவங்க, அன்புல தேர்னவங்க, தேவனுடைய கிருபைய பற்றி கொள்றதுல கிருபையில பலப்பட்டவங்க, அந்த மாதிரி பட்டவங்க. அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இயேசு வந்து நோயை சுகப்படுத்துவாரு, பாவம் மன்னிக்கப்படுறோம். பாவத்தை மன்னிப்பாரு, நோய் சுகமாகும். இந்த ரெண்டும் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட்டட். சின்னால டிசீஸ் வரும், சில விஷயங்கள் குறைபாடு வந்து சின்னனால கூட கிடையாதுன்னு அவர் சொன்னார். இவன் செய்த பாவம் இல்ல, இவங்க பெற்றோர்கள் செய்த பாவம் இல்ல, கிரைஸ்டோட க்ளோரி மேனிஃபெஸ்ட் ஆகணுங்கிறதுக்காக அவன் எப்படி பிறந்தான். அந்த பர்பஸே அதுதான். எப்படி உடனே அந்த ஆள் வந்து கிரைஸ்டோட மிஷனுக்கு இப்படி பிறந்து வந்தாரு அப்படிங்கிற மாதிரி மீனிங் கிடையாது. கிரைஸ்ட் காடோட ஆக்ட் அதுல நடக்கணும் லைஃப்ல அப்படிங்கிறதுக்காக பீப்புள் காட் டைம் மூலமா வருவாங்க. அது ஒரு மெசேஜ் மாதிரி அது. ஸோ அதுக்காக அப்படி அவன் பிறந்தான். அந்த மனுஷன் வந்து அந்த மாதிரி பிறக்கணும்னு இருந்த அந்த ப்ராடக்ட் அப்படிதான் வரும் அந்த ஜீனியாலஜில. ஸோ அது வந்து காட் அப்படி விட்டாரு.
கிரைஸ்டோட ஃபர்கிவ்னஸ், அவரோட கிரேஸை காட்டுறதுக்காக அந்த விஷயங்களை காட் அலோவ் பண்ணாரு. அதனாலதான் அந்த மனுஷனை காட் அப்படி விட்டாரு, படைச்சாரு, கொண்டு வந்தாரு. எல்லாமே அவரால் தான் உண்டாகுது. எல்லா ஷேப்ஸும் ட்ரூத்தால தான் உண்டாகுது. நீங்கள் சுவஸ்தமடையும்படி உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கு. நீங்கள் சுவஸ்தமடையும்படி, ஸ்பிரிச்சுவலி ஹீல் ஆகும்படி ஒருவருக்கு ஒருவர் அறிக்கை எழுதணும். ஒரு இருக்காங்கன்னா, நான் இன்னைக்கு அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், இது செய்யறேன் அப்படிங்கறதுல எப்பவுமே கிடையாது. ஒருத்தர் அறிக்கைடுறது, ஒருத்தர் காட்லி கான்வர்சேஷன், ஒருத்தரோட வீக்னஸ் இன்னொரு ஆள்கிட்ட சொல்றது. இந்த இடத்துல நான் பலப்படல, இந்த விஷயங்கள் எல்லாம் நான் இப்படியான எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் எப்பவும் கன்ஃபர்ஸ் பண்ண முடியாது, செய்யவும் கூடாது. குறிப்பா ஆண்கள் பெண்கள்கிட்ட சொல்லக்கூடாது, மனைவி இல்லாதவங்கள்ட்ட மனைவிட்டே சொல்லக்கூடாது சில விஷயங்கள். அது சொல்ற தகாதது. ஏன்னா நம்ம செய்யற பாவத்தால் எல்லார்கிட்டையும் நம்ம இப்படி சொன்னோம்னா அவங்களுக்கும் பரிச்சைக்கு எதுவா இருக்கும். நம்மளாம் மனம் திரும்புதல் கூட நடத்திட்டாருன்னா அது நம்மளை ஜட்ஜ் பண்றதுக்கு எதுவா இருக்கும். அது சரியாகாது. அவங்க பலவீன நேரத்துல நம்மளை பொல்லாததான் பார்த்துட்டு இருப்பாங்க. அது மூலம் அந்த உறவுகள்ல என்ன ஆயிரும்னா நிறைய கசப்பு, சந்தேகங்கள், அன்பு இல்லாம ஆயிரும். அது அப்படி செய்யணும்னு தேவை கிடையாது. ஒரு மெச்சூர் லெவல்ல நமக்கு அந்த மாதிரி யாரா இருந்தா, அப்படி ஒரு விஷயத்துல இருந்தா நம்ம அதை செய்யலாம். நார்மலா அது ரெண்டு பேரும் ஈக்குவலா அந்த மாதிரி இருக்கணும். அதாவது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இந்த ஜெண்டர் பிரகாரம் அந்த அந்தரங்க பாவங்கள் இதெல்லாம் அறிக்கை செய்யறது பிசாசோட கண்ணிகள்ல விழறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. நான் நிறைய பேர் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப்ங்கிற பேர்ல கடைசி எல்லாரையும் காம விகார இச்சைகளுக்கு உட்பட்டதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் நான் பார்த்திருக்கேன், நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் அப்படிதான் லீட் ஆகும். சீக்ரெட்ஸ் ரெண்டு பேருக்கு முன்னாடி நம்ம எது பேச முடியாதோ அதை தனியாவும் பேசக்கூடாது. இது நல்மனசாட்சிக்கு நல்லது. அதுதான் காடுக்கு முன்னாடியே ரைட்ஸ். அதுதான் சுத்த மனசாட்சி. ஸோ நம்ம அந்த சீக்ரெட் திங்ஸ், இந்த காரியங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாம இருந்தோம்னா நம்ம வெளியரங்கமா இருப்போம். எப்பவுமே ஓப்பன் மைண்டடா, ஸ்ட்ராங்கா இருப்போம், ஊக்கமா இருப்போம். சரி. ஸோ இதான் சோஸ்டம் அடையும்படி உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கிட்டு, இது ஒரு ஹம்பிள்னஸ். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணுங்க. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கு. ஊக்கமான ஜெபம், சின்ஸ் பிரேயர். ஊக்கமான பிரேயர்னா என்ன தெரியுமா? ஹோல் ஹார்ட்டடா பிரேயர் பண்றது. காட் ஆப்ஷன்ஸுக்கு போறது இல்ல, ஹோல் ஹார்ட்டடா காடை பற்றி கொள்றது. ஒரு ரெஸ்பாண்ட் காட் பண்ணியே ஆவாரு, 100% பண்ணிடுவார். அது ஆப்போசிட்டான விஷயத்தையும் கூட காட் பேசிடுவார். காட் பேசினா நமக்கு ஆப்போசிட்டான விஷயத்த அவர் சொன்னா கூட, நம்ம விரும்புறதுக்கு நெகட்டிவா ஒண்ணு காட் சொன்னாலும் கூட நமக்கு சந்தோஷமா தான் இருக்கும். காட் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு. நான் காடோட கண்ட்ரோல்ல தான் இதெல்லாம் இருக்கு, நம்ம தனியா விடப்படல, நம்ம ஹோப்லெஸ்ஸா இல்ல அப்படிங்கறதுல நம்ம திருப்தி ஆயிரும். அவர் வேற ஒரு விஷயத்த நம்ம விரும்பாததை சொன்னாலும் கூட. சரியா? காட் எப்பவுமே அப்படி சொல்லுவாருன்னு நம்ம நினைக்க கூடாது. காட் ஆப்போசிட் சைட்ல இருக்கவங்களையும் பார்ப்பாரு, டோட்டலாவும் பார்ப்பாரு. காட் டோட்டாலிட்டியில தான் ஒர்க் பண்ணுவாரு. சரி. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன் அல்ல. நம்மள மாதிரி பாடுள்ள மனுஷன் பாடு அனுபவிக்க பிறந்திருக்கான்றது. பாடு அனுபவிக்க பிறந்திருக்குன்னா எல்லாம் மாயினால எழுதப்பட்டிருக்கான். எதுக்கு பணம் சம்பாதிக்கிறான், அதுக்கப்புறம் எதுக்கு அதை கஷ்டப்பட்டு காக்குறான், அது அவனுக்கே தெரியாது. எல்லாமே விட்டுட்டு போகக்கூடிய விஷயம். ரொம்ப பாடு இருக்கு, சரீரத்துல பாடு இருக்கு, அந்த மாம்சம் எல்லாம் பலவீனம் உள்ளது, இதுல எல்லாம் நிறைய பாடுகள் இருக்கு. ஸோ நம்மளை போல பாடுள்ள மனுஷன். அந்த மனுஷனும் நீதிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்திருப்பாரு. அவர் ஒன்றும் பிறவி நீதிமானும் கிடையாது. அவரும் சின்னுக்கு அகேன்ஸ்டா ஃபைட் பண்றதுல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. ஒரு டைம்ல எக்ஸாஸ்ட் ஆயிடுறாரு. என்ன எடுத்துருங்க கர்த்தாவே, நான் உங்க பிதாக்களை போல நான் ஒன்றும் முத்தம் இல்லைன்றாரு. அவர் அந்த நீதிக்கான பிரயாசத்துல எக்ஸாஸ்ட் ஆயிடுறாரு. அவருடைய சிந்தனைகள் எல்லாம் காடு முன்னாடி சுத்தம் இல்லைங்கிறத பாத்துடுறாரு. தீர்க்கதரிசிகள் பெரும்பாலும் நிறைய பேர் இதை பண்ணியிருக்காங்க. ஏசாயம் அப்படிதான், அசுத்த உதடு உள்ள மனுஷன் அப்படின்றாரு. ஸோ காடை அறிஞ்சிட்டாங்கன்னா அப்படிதான் இருக்கும். நம்ம யாருங்கிறத தெரிஞ்சிருவோம். காட் நம்மளோட சோலோட மிரர், நம்ம யாருங்கிற பர்சனாலிட்டி அவர் காட்டிடுவார். கிறிஸ்தோட வசனமும் அதே தான் செய்யும். இருதயத்தின் யோசனைகள் இதெல்லாத்தையும் அதே எடுத்து காட்டிடும். மறுபடியும் ஜெபம் பண்ணினா இந்த மாதிரி பாடுள்ள மனுஷன் கருத்தா ஜெபம் பண்ணும். கருத்தா, ரொம்ப கவனமா காடிட்ட ஜெபம் பண்ண போகும்போது
காடுகிட்ட பண்றோங்கிற மரியாதை இருக்கணும். அப்படி பண்ணணும். நம்ம காடுகிட்டயாலும் பேசுறோம், இந்த மரியாதை இருக்கும். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியில் மழை பெய்யவில்லை. இது சூப்பர் நேச்சுரல் ஆக்ட். அந்த பக்கம் கிளவுட்ஸே கூடல, மழையே வரலை. ஏன்னா அந்த மனுஷன் வந்து காட்ட ப்ரேயர் பண்ணி அதை வந்து தடுத்திருக்காரு. காடு தான், கர்த்தர் தான் தேவன்னு அதை காட்டும்படியாட்டு. அங்க இருக்கிற விக்கிரக தெய்வங்களை பத்தி பிசாசோட எல்லா கிரியும் பொய்ன்னு காட்ட முடியாட்டு இவரு கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் தேவனுடைய வார்த்தைகளை தான் சொல்றாரு அப்படிங்கிறத நிரூபணம் செய்யும்படியாட்டு அவர் அதை பண்ணினார். மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்து பூமி தன் பலனை வந்தது. அதன் மூலம் அவங்க நம்பினாங்க. சகோதரரை, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினான். எலியா இப்படித்தான் திருப்பினார். அவங்க எல்லாம் விட்டு வெளியே போனாங்க, அவங்க மனசை திருப்பினார். எப்படி திருப்பினாரு? காடுட்டு திருப்பினார். அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்கு. எலியா பத்தி சொல்லிட்டு, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொரு அவனை திருப்பினான். தப்பி போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புறவன் ஒரு ஆத்மாவை, ஒரு சோலை, ஒரு மனுஷன் சொல்லல, ஒரு ஆத்மை மரணத்தினின்று ரட்சித்து, காடு இல்லைன்னா அது டெத்துக்கு போயிடும், திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவுள். பெரிய சர்வீஸ் இது. இது ஒரு பெரிய சர்வீஸ். இதை விட ஒரு பெரிய சர்வீஸ் கிடையாது. இது பெரிய சர்வீஸ். ஒரு ஆள் இன்ஃபெக்ட் ஆயிட்டுன்னா வேற ஆட்களும் இன்ஃபெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த இன்ஃபெக்ஷன் இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும். கோவிடோட ரொம்ப டிராஸ்டிக்கா பரவாங்க. யூடியூப் எல்லாம் அப்படிதான். ஒரு இன்ஃபெக்டட் பர்சன் ஒரு மெசேஜை போடுவாப்ல, ஸ்பிரிச்சுவல் இன்ஃபெக்ஷன், ஹைலி கண்டேஜியஸ், உடனே தொத்திக்கும். அடுத்து இன்னொரு ஆள் அந்த ஷார்ட்ஸை பார்ப்பாங்க, அவங்க அதன் மூலமா ஒரு உணர்வடைவாங்க. அது அவங்களுக்கு தெரியாது, அவங்க ஒரு விதையாக விழுந்தது. அந்த விதைனால வேற ஆக்ட் நடக்கும், அது மெல்ல முளைக்கும். ஹார்ட்ல ஒரு திருப்பத்தை உண்டாக்கியிருக்கோம், ஹார்ட்ல ஒரு கேரக்டர் சேஞ்சை உண்டாயிருக்கும், அது இவங்களுக்கே தெரியாது. ஒரு சூழ்நிலை வரும்போது அதன் பிரகாரம் நடப்பாங்க. ஏன்னா அந்த விதை. இதனாலதான் இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்றது. யூடியூப்ல ஸ்க்ரோல் பண்றது, ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம வேத வாக்கியங்களுக்கு பலவீனப்படுத்திடுவோம், அதுக்கு பலமே இல்லாத மாதிரி ஆக்கிடுவோம். கர்த்தருடைய சத்தம் கேட்காது. ஏன்னா உலக சத்தம் அதிகமா கேட்போமா, தேவனுடைய சத்தம் கேட்காது. அவரோட நடத்துதல், உணர்வு எதுவுமே எனக்கு தெரியாது, எல்லாம் ஒரே மாதிரி தெரியும். ஏன்னா இதுல எல்லாம் நான் சிக்கியிருக்கேன், அதனால சொல்றேன். இதெல்லாம் செய்யவே செய்யாதீங்க. யூடியூபை நான் விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்க சேனல்ஸை மட்டும் ஓபன் பண்ணணும். யூடியூப் ஓபன் பண்ணோம்னா சப்ஸ்கிரிப்ஷனும் கிளிக் பண்ணா அது ரிலேட்டடா மட்டும்தான் வரும். அப்ப கண்ட்ரோல்ல இருக்கும். நல்ல பியூட்டிஃபுல்லா யூஸ் பண்ணணும், எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும், ப்ரொடக்டிவா பண்ணணும். யூடியூபை தாறுமாற யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து எதுக்கு போறோங்கிற பர்பஸ்ல யூஸ் பண்ணணும். இது ரொம்ப டேஞ்சரா இருக்கு இப்போ உள்ள காலத்துல. அறிவு என்னன்னா, ஒரு மனுஷன் வந்து ஒரு புஸ்தகம் முழுவதையும் வாசிச்சு அதுல இருந்து சில பாயிண்ட்ஸ், வேலிடான பாயிண்ட்ஸ் எடுப்பான். இப்ப இதை யூடியூப்ல ஒரு ஷார்ட்ஸ்ல சொல்லிடுறாங்க. ஒரு புக்ல கிடைக்கிறோம்ல, ஒரு எசன்ஸ், ஒரு எஃபெக்டிவா கொஞ்சம் நாலேஜ், அந்த நாலேஜ் வந்து ஷார்ட்ஸ்ல வந்துருது ஈஸியா. அப்போ ஒரு புக்கை அதை உணர்வடைஞ்சிட்டாங்கன்னா அந்த புக்கோட டோட்டலிட்டி இந்த மனுஷன் அப்சர்வ் பண்ணிட்ட மாதிரி இருக்கும். அதை வச்சு அந்த புக்கை எழுதிடலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம், அதோட மூலக்கூறு என்னதுங்கிறது இப்போ வந்து சாதாரணமா இது நடந்துட்டு இருக்கு, ரொம்ப எளிதா இது நடந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம என்னென்ன உள்ள போடுறோங்கிறது முக்கியம். ஏன்னா அந்த புக்கை எழுதும் போது என்ன இன்ஸ்பிரேஷன்ல எழுதியிருப்பாங்க. காடோடதுன்னா ஸ்கிரிப்சர் தான் வரும், பைபிள். இல்ல இந்த படிப்பு சார்ந்த ஏதோ ஒரு விஷயம், அது உடல் ரீதியான உழைப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், கர்த்தர் ஊழியர் காரியதர் ஆவியில அப்படிப்பட்ட விஷயங்கள் நிறைய விஷயம். என்டர்டெயின்மெண்ட், எக்ஸைட்மெண்ட். நம்ம என்டர்டெயின்மெண்ட்ங்கிறது ஏன் அப்படி இருக்குன்னா, எக்ஸைட்மெண்ட், புதுசா எதையாவது ஒண்ணு காட்டிக்கிட்டே இருப்பாங்க. என்டர்டெயின்மெண்ட் வேர்ல்டு அப்படிதான். இன்னும் எக்ஸைட்மெண்டா இருக்கு, நாளைக்கு இருக்காது. நமக்கு சினிமா ஒரு காலத்துல பார்த்திருப்போம், அதனால தெரியும். ஒரு காலத்துல வந்து ரொம்ப அழகா இருந்த நடிகர்கள் இப்ப அழகா இல்லை. ஏன்னா அப்டேட்டட் ஆகிட்டே இருக்காங்க. இப்போ ஹேர் ஸ்டைல் வேற, ட்ரெஸ்ஸிங் வேற. பழைய இதெல்லாம் பார்க்கும்போது இம்ப்ரெசிவா தெரியாது, வேடிக்கையா இருக்கும் பாக்கு அவங்களெல்லாம் பார்த்தா, என்ன இப்படி இருந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இது வந்து இதுதான் அந்த உலகம். அது வந்து எக்ஸைட்மெண்ட்டை கொடுத்துட்டே இருக்கும், மாத்திட்டே இருக்கும், புதுசா எக்ஸைட்மெண்ட்டுக்காக மாத்திட்டே இருக்கும். இன்னைக்கு சிவாஜி கணேசன் மாதிரி ஒரு நடிகர் வந்து டிவிக்கு எல்லாம் வரவே முடியாது, சாதா சீரியல்லே ஆக்ட் பண்ண முடியாது, ஆயிட்டுக்கொள்ளவே மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் பேசி அந்த மாதிரி எல்லாம் நடந்தா அது ஒரு டைம். இப்ப அது எக்ஸைட்மெண்டே கிடையாது இன்னைக்கு இருக்கிற பீப்புள். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த என்டர்டெயின்மெண்ட் வேர்ல்டே அதுக்கு தான் இருக்கு, நம்மளை எக்ஸைட்மெண்ட்டுக்குள்ள கொண்டு போறது. மனுஷனுடைய கலாச்சார உணர்வுகளை நல்லா அறிஞ்சு வச்சுட்டு அதுல நமக்கு எக்ஸைட்மெண்ட் தந்துட்டே இருப்பாங்க.
எக்ஸைட்மெண்ட் தான் லைட் மாதிரி தெரியும். புதுசா தெரிஞ்சுக்கிட்டது எல்லாமே வெளிச்சம் போல தெரியும். நம்ம எந்த இடங்கள்ல அறியாம இருக்கோமோ அதெல்லாம் அறியப்படுத்திட்டா வெளிச்சம் போல தெரியும். ஆனா அது ரியல் லைட்டு கிடையாது. அது ரியலி லைட் கிடையாது. ரியல் லைட் கிடையாதுன்னு சொல்லுவது ரியலி லைட்டே கிடையாது. கல்ச்சரல் லைட் மாதிரி இருக்கும் கலாச்சார காரியங்களுக்கு. ஆனா அது அப்படி கிடையாது. அது நம்ம கிரைஸ்ட விட்டு கொண்டு போயிட்டு, அதாவது தான் பவுல் சொல்றாரு, இந்த மாதிரி பிலாசபி இந்த மாதிரிப்பட்ட அறிவுகள் எல்லாம் தெரிஞ்சுக்காது. பெரிய பிலாசபர்ஸ் எல்லாம் இருந்த இடங்கள்ல இதெல்லாம் அவர் சொல்றாரு. கிரீக் பிலாசபர்ஸ் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருந்தவங்க. பிலாசபி இல்ல பெரிய லைப்ரரிஸ் அந்த மாதிரி எல்லாம் அந்த காலத்துல அலெக்சாண்டர் லைப்ரரி எல்லாம் முன்னாடி உள்ளது, அதெல்லாம் எரிக்கப்பட்டு போச்சு. பெரிய மேசிவ் நாலேஜ் உள்ள இடங்கள் இருக்கு. அந்த மாதிரிப்பட்ட இடம் தான் அது. உலகத்தோட சென்டர் பார்ட் அது. வட்டாரங்கள் எல்லாம் இந்தியால எப்படி இருந்திருக்கும், ஆனா அங்க ரொம்ப அதிகம் அந்த பிலாசபிக்கல் நாலேஜ். இன்னைக்கு வரைக்கும் அது பேசப்படுதுன்னா அவ்வளவு உண்டு அங்க. இதுல எல்லாம் வஞ்சிக்கப்படாதீங்கன்றாரு பவுல். அதே தான் நம்ம இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம் யூடியூப்ல. ஏன்னா இந்த அறிவெல்லாம் எக்ஸைட்மெண்ட் தருது இல்ல, நம்மளை இருட்டுக்கு தான் கொண்டு போகும். இருமா படைச்சியும் இருட்டு கொண்டு போகும். ஆனா வேத வாக்கியமும் நம்மளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும், தாழ்மையை கொண்டு வரும், கர்த்தரை அறிகிற அறிவுல நல்ல சமாதானத்தை கொண்டு வரும், நல்ல ஒரு நம்பிக்கையை கொண்டு வரும். தேவனுடைய எல்லா காரியங்களும் நம்ம அறிஞ்ச ஆட்களா உணர்வு பூர்வமா நம்ம இருப்போம், நித்திய ஜீவன் அடைஞ்சவர்களா இருப்போம். அதனால நம்ம இந்த வெளி அறிவுகள் எல்லாம் தெரிஞ்சுக்கவே கூடாது. கர்த்தரை தான் சொல்லியிருப்பாரு, புறஜாதிகளோட அவங்களோட அந்த தேவர்களை பத்தி உள்ள காரியங்கள்லாம் நீங்க தெரிஞ்சிடவே செய்யாது. யூடியூப்ல அதுதான் அவங்களுக்கு காடே. எதனால ஆளப்படுறாங்களோ அதுக்கு அவங்க அடிமையா இருக்கிறாங்கல்ல, அவங்க காட் அது. யூடியூப் ஷார்ட்ஸ், யூடியூப் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்களோட காட். அவங்களுக்கு அதுதான், அந்த ஆத்துமாக்கு வெளிச்சமே அதுதான், சாப்பாடே அதுதான். நமக்கு அது காட் கிடையாது. நம்ம காட் வந்து கிரைஸ்ட். கிரைஸ்டோட நாலேஜ் தான் நமக்கு. நமக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்ப நான் அதை பார்க்கறத நிப்பாட்டின பிறகு எனக்கு இப்ப அந்த மாதிரி விஷயம் வந்து ஏதோ தீமை வந்த மாதிரி, திடீர்னு மடியில தீ விழுந்த போல இருக்கு. என்ன ஒரு வீடியோவை பார்த்துட்டேனே, சாதாரண ஒரு விஷயம் தான், ஒரு அனிமல் பத்தி இருக்கும், தோட்ட சம்பந்தமா. இது தோட்ட சம்பந்தமா இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு கேட்டா, சமையல் பார்க்க கூடாதுன்னு பார்க்கலாம். எதுன்னு டைப் பண்ணி நம்ம தேவைக்கு பார்த்துட்டு வெளியே வந்துடணும். அதுக்கப்புறம் அதுல இருந்து தள்ளி விடுறோம்ல, அதெல்லாம் என்னன்னா இழுக்கப்பட்டு செய்யறது, அடிமைப்பட்டு செய்யறது. நமக்கு தேவைக்கு பார்த்துட்டு வெளியே வந்தோம். இப்படி யூஸ் பண்ண பழகணும். இதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல் திங்ஸ். படிப்புக்கோ மற்ற விஷயத்துக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். நம்ம தேவைக்கு அதை பயன்படுத்தணும். நம்ம அதால பயன்படுத்தப்படுறதா ஆயிடக்கூடாது. அதுதான் இதுல ரொம்ப முக்கியம். அப்பதான் அடிமைத்தனம்ன்றது. ஸோ இது வந்து ரொம்ப கவனம் காலத்துல சோசியல் மீடியா, யூடியூப் எல்லாம் அவங்க எல்லாம் அந்த பிக்சர்ஸ் எல்லாம் போட்டு அவங்கள ஒரு பெருசா அப்படி காட்டுறாங்கன்னா விஷயம் என்னன்னா அவங்க ரொம்ப தாழ்வு மனப்பான்மையில இருக்காங்கன்னு அர்த்தம். அதனாலதான் ரெக்கக்னிஷனை தேடிட்டே இருக்காங்க, பீப்புளோட அட்டென்ஷனை தேடிட்டே இருக்கிறது காரணம் என்னன்னா ரொம்ப தாழ்வு மனப்பான்மையில இருக்காங்க. அவங்க ரொம்ப கீழே பாக்குறாங்க. அதுதான் ரீசன். மக்களோட அந்த பீப்புளோட அட்டென்ஷன் வேண்டாம்னு சில பேர் அரகண்டாவும் இருப்பாங்க. அட்டென்ஷன் வேணுங்கிறது இல்ல விஷயம், எல்லாத்தையும் அன்பா இருக்கணும், நார்மலா இருக்கணும். அட்டென்ஷன் எல்லாம் எனக்கு யாரோட ரெக்கக்னேஷனும் தேவையில்லைன்ற வகையில் அது கரெக்ட் தான் அந்த அறிவு. ஆனா அது அன்புல இருக்கணும். நம்ம அது ஆப்போசிட்டா சில பேர் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்ன பண்ண அரகண்டா இருப்பாங்க. நான் அந்த மாதிரி பீப்புள் எல்லாம் மீட் பண்ணியிருக்கேன். அவங்க ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிறாங்க, எதுலயும் கலந்துக்க மாட்டாங்கிறக்காக அரகண்டா இருப்பாங்க. சில கிறிஸ்டியன்ஸ் இந்த மாதிரி செஞ்சிருவாங்க. நான் கிறிஸ்டியன் ஆக்கும், நான் உங்கள்ட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் நான் கலந்துக்க மாட்டேன்னு முகமுகமா சொல்லிடுவாங்க. அது எவ்வளவு பகையை உண்டாக்கும். எல்லா மனுஷருடையும் சமாதானமா இருங்கன்னு சொல்லியிருக்கு, இதை போய் சொல்லலாமா? அப்ப அந்த மனுஷனுக்கு கூட நம்ம சமாதானம் இருக்குமா இதை சொன்னா? இது எவ்வளவு மதிக்கட்டத்தனம். இதெல்லாம் செய்யவே கூடாது. நான் எனக்கு வீட்டு பின்னாடி நிறைய இடங்கள்ல சில பேர் வீட்டு பின்னாடி ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்களும் இதே மாதிரி சொல்லி கேட்டிருக்கேன், நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். இது ஒண்ணும் கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டாரு. இது வந்து அந்த ஆயக்காரனும் அந்த பரிசீலனை போய் ஜெபம் பண்ண மாதிரியாகும். நான் இவனை மாதிரி எல்லாம் கிடையாது, நான் இப்படி ஆகும் அப்படின்னு காடுட்ட. அவரு நம்மள கிருபையா ரட்சித்து இந்த நீதியின் வெளிச்சத்துக்கு தேவனுடைய வாக்கியங்கள் எல்லாம் வாசிக்க எவ்வளவு பெரிய வாய்ப்பு சொல்றாரு. அநேக ராஜாக்களும் தீர்க்க தரிசிகளும் நீங்கள் காண்கிறதை காணும், நீங்கள் கேட்கிறது கேட்க விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். கிங்ஸ், ப்ராஃபட்ஸ், அவங்க எல்லாம் என்னன்னா தேவன் மகிமையின் அறிவை அவங்க பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. காட் ஒரு ஆக்ட் பண்றாரு இன்விசிபிளா, அது என்னது? அதுதான் எல்லாத்தையும் ஆளுது. ஒரு நாலேஜ் இருக்கு காடுட்ட, அந்த நாலேஜ் வச்சுதான் பண்றாரு. அது என்னதுன்னு அவங்க தெரிஞ்சுக்க விரும்பினாங்க. அந்த மகிமையின் அறிவு அதான் கிறிஸ்துவே. அதான் சொல்லி இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் தன்மையும் சொல்ற. பிரகாசம்னா அறிவு, காடோட குளோரியோட நாலேஜ். அவர்
அப்ப அந்த நாலேஜ தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆனா அவங்களால அது முடியல. அவங்க அதை டீப்பா திங்க் பண்ணாங்க. அதை பத்தி அவங்க ரொம்ப கருத்தா என்னெல்லாமோ யோசிச்சு பார்த்தாங்க. அதை பத்தி எல்லாம் அவங்களால அது ஃபுல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல. அப்ப இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு இந்த நாலேஜ் எல்லாம் நம்ம பாக்குறோம். ஓப்பனா வச்சிருக்காரு ஆண்டவர். 4 காஸ்பல்ஸ் கொடுத்து வெரைட்டியா வச்சிருக்காரு. ஹிஸ்டாரிக்கலி, டிஎட்டி, அவரோட தெய்வத்துவத்தை வச்சு கொடுத்திருக்காரு, வரலாற்று பூர்வமா கொடுத்திருக்காரு, அவருடைய ஊழியத்து பிரகாரமா கொடுத்திருக்காரு, அவரோட ப்ராமிஸ் பிரகாரமா கொடுத்திருக்காரு. மத்தேயு எப்படி வரும்? ப்ராமிஸ் பிரகாரமா. மார்க் வந்து அவரோட ஊழியத்தை பத்தி கொடுத்திருக்காரு, அவரோட ஸ்லேவரியை பத்தி, சர்வன்ட்ஹுட்டை பத்தி. லூக் வந்து ஹிஸ்டாரிக்கலி கிரைஸ்ட் சொல்லியிருக்கோம். காட் வந்து டைம்ல என்னவா இருக்காரு, அதான் ஹிஸ்டரி, டைம்ல ரெஜிஸ்டர் ஆகுது. அடுத்தது ஜான் வந்து அவருடைய தெய்வ தத்துவத்தை பத்தி, டிஎட்டியை பத்தி, அவர் யார் அப்படி, ஸ்பிரிச்சுவலி அவர் யாரு, ஸ்பிரிட்ல அவர் யார் அப்படி, அவரோட செயல் என்ன, அவரோட கேரக்டர் என்ன, அதுதான் ஜான். இப்படி வெரைட்டியா கொடுத்திருக்காரு. இது போக எபிசல்ஸ் எல்லாம் இந்த உபதேசங்களோட வெளிச்சத்தை பாமர மனுஷன்னு சொல்ற மாதிரி, அதுல இருந்து இன்னும் உள்ள இருந்து விளக்கங்களை வேற எல்லாம் கிடையாது. எல்லாமே காஸ்பல்ஸ்ல உள்ளதை எங்க சொல்லியிருக்கு. காஸ்பல்ஸ் எல்லாம் எங்க இருந்து வந்துன்னு பார்த்தா எல்லாம் ஒண்ணுலதான் இருக்கு. மொத்த காஸ்பலும் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருக்கு. புதுசா ஆண்டவர் எதுவுமே சொல்லல. நீதிமான்கள் பண்ண ஆக்ட் எல்லாம் இருக்குல்ல, அது கிரைஸ்டோட ஸ்பிரிட்ல, அதுதான் அவர் கிரைஸ்ட் சொல்லிட்டே இருந்தாரு. சாந்த குணம் உள்ளவங்க பாக்கியவங்க, அவர் பூமி சாந்த குணம் உள்ளவங்க எங்க பூமி சுதந்திரிச்சிருப்பாங்க. ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல நிறைய பேர் எக்ஸாம்பிள் இருக்காங்க. ஈசாக்கெல்லாம் பார்த்தா தெரியும். அவங்க தொடர்ந்து துன்பப்படுத்துவாரு, அவர் வந்து சாந்த குணமா அப்படி போயிட்டே இருப்பாரு. 3வது முறை இனி கர்த்தருங்க நம்மளை ஆசீர்வதிச்சுக்க வித்தி அடையாரு. அவன் பூமியை சுதந்திரிச்சிட்டாரு அந்த இடத்த. ஆனா ஒரிஜினல் மீனிங் காடோட கிங்டம் இதெல்லாம் தான் கிரைஸ்ட் சொல்றாரு. சாந்தமா இருக்கிறார் அந்த ஆளு, ஃபைட் பண்ணவே இல்லை அகேன்ஸ்டா. பூமியை சுதந்திர 100 மடங்கு பலன் அடைஞ்சான் இருக்கும். சாந்த குணம் உள்ளவங்க. இதே மாதிரிதான் எல்லா விஷயமும். தன்னை தாழ்த்துறவனும் உயர்த்தப்படும், தன்னை உயர்த்துறவனும் தாழ்த்தப்படும். ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருக்கு. இதெல்லாம் இந்த நாலேஜ் எல்லாம் முன்னாடியே இருக்கு. கிரைஸ்ட் முன்னாடியே சொல்லி இருக்காரு. அத என்ன ஒண்ணு, அவர் வந்து சரீரத்துல வந்த உடனே அந்த லைட் வந்து அப்வியஸ் ஆயிடுச்சு, வெளிப்படை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தேவ ரகசியமே இல்லை. தேவ ரகசியம் முழுவதும் வெளிப்பட்டு போச்சு கிறிஸ்து வந்த உடனே. தேவன் புறஜாதிகள்கிட்ட எல்லார்ட்டையும் பிரசங்கிக்கப்பட்டார். காடே வந்து பேச்சு பண்ணப்பட்டார். அந்த இன்விசிபிள் திங் பாடியில வந்து அந்த லைட் வந்து, அந்த லைஃப் வந்து எல்லாருக்கும் லைட் ஆஃப் லைஃப். பரிசுத்தமும் நீதி உள்ள எங்கள் நல்ல பிதாவே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனே, ஜீவனுள்ள தேவனே, கிறிஸ்துவுக்குள் நீர் எங்களை தெரிந்து கொண்டபடியால் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உமது குமாரனுக்குள் நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர். கிறிஸ்துவின் பாடுகள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே முழுமை அடையும்படி, அதனால் உண்டான பலன்கள் முழுவதும் எங்களுக்காக நாங்கள் வாழாமல் ஆண்டவரே, கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்துவின் பாடுகள் நிமித்தம், தேவனின் அன்பின் நிமித்தம் உமக்கென்று நாங்கள் கனி கொடுக்கிற பாத்திரங்களாக ஆசீர்வதிங்க ஆண்டவரை. அதுக்காகவே நீர் தெரிந்து கொண்டீர். நீதியின் கனி கொடுக்கும்படி தெரிந்து கொண்டீர். தேவனை எங்கள் சரீரங்களையும் எங்க ஆவியிலையும் உள்ள எல்லா குறைகளையும் மாற்றுங்க. ஆத்மாவை முழுவதும் சுத்திகரிக்கும்படி உமது வெளிச்சம் எங்கள் மேல் பிரகாசிக்கட்டும். ஆண்டவரை, உமக்கு விரோதமாக முறுமுறுத்த எல்லா வித பாவங்களையும் மன்னிங்க ஆண்டவரே. அநேக காரியங்களை உங்களுக்கு அகேன்ஸ்டா நாங்க ரிபல் பண்ணணும், முறுமுறுத்து உமக்கு அகேன்ஸ்டா இருந்தோம். அவங்களை எல்லாம் வச்சு மன்னிங்க ஆண்டவரே. எங்கள் மீறுதலின் மிட்டும் அவர் பாடுபட்டார் ஆண்டவரே. எங்கள் மீறுதலின் மிட்டும் அவருடைய தழும்புகளினாலே நாங்கள் குணமாகிறோம். கிறிஸ்துவின் தழும்புகளினாலே எங்கள் உள்ளான மனுஷன் பூர்ண சுகம் அடையும்படி ஆசீர்வதிப்பீரார். இதன் மித்தமே கிறிஸ்து பாடுபட்டார். நீர் அந்த தழும்பை நோக்கி பார்த்து எங்களை முழுவதுமாய் சுகப்படுத்துவீராக ஆண்டவரே. சரீரம் முழுவதும் உமது வெளிச்சத்தினால நிரப்புங்க. இருளின் ஆதிக்கங்கள் முழுவதும் விலகி போகட்டும். மந்த ஆவிகள் முற்றிலும் விலகி போகட்டும். சரீரத்தில் பலவீனத்திலே கொண்டு வருகிற எல்லா வித ஆவிகளும் விலகி போகட்டும். சரீரம் முழுவதும் பெர்ஃபெக்ட் ஆகட்டும். இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். இங்கு எந்த வியாதிக்கோ அசுத்த ஆவிகளின் வல்லமைகளுக்கோ பேச்சுக்கோ இடமில்லை. இது முற்றிலும் விலகி போட்டோம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறோம், முழுவதும் விலகி போட்டும். கிறிஸ்துவின் ஆலயம் எப்பொழுதும் பரிசுத்தம் உள்ளதாகவும் ஆரோக்கியம் உள்ளதும் தேவனுக்கு ஏற்ற பாத்திரமாகவும் என்றென்றைக்கும் இருக்கட்டும். இது தேவன் வாசம் செய்கிற இடம்.
தேவனுடைய ஆவியானவர் வாசம் செய்கிற இடம். அப்படி இருக்கும்போது அது முழுவதும் சுத்திகரியும். கிறிஸ்து எங்களுக்குள்ளே வந்து அவர் வாக்கின் சாட்டையினாலே சகலவித ஆத்துமாக்களை கொள்ளையடுகிற சகலவற்றையும் அவர் துரத்தி உமது ஆலயத்தின் வைராக்கியத்தை காட்டுகிறார், ஆசீர்வதிப்பீரார். இங்கு வேறு காரியங்கள் எதுவும் நடைபெற வேண்டாம். தேவனுக்கேற்ற ஆராதனை எப்பொழுதும் நடக்கட்டும். இது ஜெப வீடாக இருக்கட்டும். எங்கள் ஆலயம் முழுவதும் ஆண்டவரை உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த ஆலயம் முழுவதும் தேவனுடைய வெளிச்சம் உள்ளதாக, தேவனை மகிமைப்படுத்துகிறதாக, எப்பொழுதும் தேவனுக்கேற்ற பலிகள் செலுத்துகிறதாக, எப்பொழுதும் விளக்கு எரிந்து கொண்டே இருக்கிற ஆலயமாக இருக்கும்படி கிறிஸ்துவின் பலத்த கரம் எங்கள் மீது இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் எங்களுக்குள்ளே வெளிச்சமாயிருப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் செய்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் நீர் மறைப்பீராக. கிறிஸ்துவின் ரத்தத்தால மூடுவீராக. சகலவற்றையும் மன்னிப்பீராக. இனிமேல் பாவம் செய்யாதபடி பலந்தார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் உன்னதங்களில் நடந்து கொள்ள ஆசீர்வதிப்பீராக. பூமிக்கானதவே அல்ல ஆண்டவரே, நீர் இருக்கிற, நீர் ஆளுகை செய்கிற அந்த மேலான இடத்திலிருந்து சகலவற்றையும் ஆள பலந்தாருங்க. கிறிஸ்துவின் ஆளுகை உள்ள இருதயம் வெளிச்சம் எங்களிடம் உண்டாயிருப்பதால் இதமே அவர் பாடுபட்டார். ஆகையால் அவைகள் பரிபூர்ணமாய் எங்கள் மீது பலிப்பதால் அந்த ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாய் ஒன்றிலும் குறைவில்லாமல் பரிபூர்ணமாய் எங்கள் மீது வந்து தங்குவதால் தேவனுடைய எல்லா கிருபைகளையும் கொண்டு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே உண்டான கிருபைகளை கொண்டு பிதாவாகிய தேவனை வேண்டி கேட்கிறோம். ஆசீர்வதிப்பீராக நல்ல பிதாவே.